இந்த வீடியோவில் டி புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டி புரோட்டோகால் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் பைனான்ஸ் லேப் பார்த்திங்கன்னா லீடிங் இன்வெஸ்டராக இருக்காங்க. ஓகேவா, டி புரோட்டோகால் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா $16.9 million பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். பைனான்ஸ் லேப் பார்த்திங்கன்னா லீடிங் இன்வெஸ்டர். ஸோ இந்த டி புரோட்டோகால் டி டோக்கன் பார்த்திங்கன்னா அவங்க பைனான்ஸில் கண்டிப்பாகவே லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா Q2 அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மந்த்துக்குள்ளே எப்போனாலும் பார்த்திங்கன்னா அவங்க இந்த டோக்கனை அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, பைனான்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணால் நமக்கு ரிவார்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். இன்னும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இயர்லி சப்போர்ட்டர்ஸ் அண்ட் அட்வைசர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 12.7% பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்பை அவங்க அலோகேஷன் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இயர்லி சப்போர்ட்டர்ஸ்னால் நம்ம டெஸ்ட்நெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஓகேவா, இதுதான் அந்த லிங்கு. இந்த லிங்கை நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்காங்க. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணதுக்கு உங்களுக்கு பிக் ஸ்க்ரீன் தேவைப்படுமா. ஸோ அதனால் மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் இருக்கும். ஓகேவா, அதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆக்சஸிபிலிட்டின்னு இருக்கும், அதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் ஜூம் பார்த்திங்கன்னா 100 இருக்கும், அதை பார்த்திங்கன்னா 50 மாற்றிடுங்க. ஓகேவா, மாற்றிட்டு பார்த்திங்கன்னா பேக் வாங்க. ஓகே, இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் மூலமாக சைன் அப் பண்ணிக்காங்க, இல்லைனா டிஸ்கார்ட் மூலமாக கூட பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் கூகுள் மூலமாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜிட்கப் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா கிட்கப் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். கிட்கப் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்கப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த கிட்கப் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்காங்க. அக்கௌண்ட் இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்காங்க. க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்காங்க. ஓகே, நான் பார்த்திங்கன்னா கிட்கப் அக்கௌண்ட் இப்போ தான் க்ரியேட் பண்ணேன். ஓகேவா, க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, கனெக்ட் கிட்கப் அக்கௌண்ட். ஓகே, கொடுத்திங்கன்னா அத்தாரிஸ் 30 அப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஜிட்கப் அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைன்அப் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு நமக்கு 100 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க தந்திருக்காங்க. அண்ட் ஜிட்கப் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணதுக்கு 275 பாயிண்ட் ஓகே தந்திருக்காங்க. டோட்டலாக 375 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10,000 டெஸ்ட்நெட் டி டோக்கன் பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. ஓகேவா, இதில் வேறு இப்போதைக்கு என்ன டாஸ்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வியூ ஆல் கொஸ்டின் இருக்கும். ஓகே, அதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் இந்த சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த டாஸ்க்கை மட்டும் தான் இப்போதைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இந்த 4 டாஸ்க் இருக்குது, அதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் டாஸ்க் தான். டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப், ஆட் யுவர் இமெயில் அட்ரஸ். ஓகேவா, ஓகே 2 தான். ஓகேவா, மேலேயும் கீழேயும் சேமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 டாஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ப்ரொஃபைலுக்கு போய்க்கணும்.
ஓகே, உங்கள் ப்ரொஃபைலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் இமெயில்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துக்காங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து வாட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிளாக்செயின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எதனாலும் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? எதனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இமெயில் ஆட் பண்ணியாச்சு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த 2 டாஸ்க்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாஸ்க்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாேருக்கும் 10,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக கிடைக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 50% வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அண்ட் ரிமைனிங் உள்ள 4 டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அப்போது வரும்போது நம்ம இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வரும்போது டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதையும் நம்ம அந்த டாஸ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா?